ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் உளவியல் அறிஞருமான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நுண்ணறிவை கோட்பாடு கூறியவரும் அதே போல் நுண்ணறிவை 8 வகையாக வகைப்படுத்தியவருமான கார்ட்னர் அவருடைய அந்த நுண்ணறிவு சார்ந்த வகைப்பாடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் அந்த ஒவ்வொரு நுண்ணறிவுக்கும் சரியான எடுத்துக்காட்டுகளும் அந்த நுண்ணறிவின் பயன்படுத்துபவர்கள், அதாவது அந்த நுண்ணறிவு கீழே வரக்கூடியவர்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த நுண்ணறிவு யார் யாருக்கு தொடர்புடையவர்கள்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக மொழி நுண்ணறிவு. ஸோ மொழி நுண்ணறிவுன்றது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மொழியை சரியாக பயன்படுத்தும் திறனை கொண்டவர்கள், கதைகள் சொல்லுதல் மற்றும் நண்பருடன் பேசும்போது கவரும் விதமாக உரையாடுபவர்கள். நண்பருடன் நிறைய பேர் பேசுகிறாங்க, இருந்தாலும் கவரும் விதமாக உரையாடுபவர்களும், அதே போல் தினசரி டைரி எழுதுபவர்களும். இது மட்டும் இல்லாமல் இந்த மொழி நுண்ணறிவை திறம்பட பயன்படுத்துபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள். இவர்கள் எல்லாரும் மொழி நுண்ணறிவு உடையவர்களாக கருதப்படுவார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தர்க்க கணித நுண்ணறிவு அல்லது லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். காய்கறி வாங்கும்போது அந்த மொத்த தொகையை கணக்கிடுதல், அதே போல் பஸ் கட்டணம், மீதி பணம் வாங்குதல், அதே போல் சிறு புதிர்கள் அல்லது சூடோக்கு விளையாடுதல், இந்த மாதிரி புதிர் கணக்கு, அந்த கணித புதிர்களை தீர்க்கிற ஆர்வம் இருக்கிறவர்கள். அதே போல் கணக்கீடு, தர்க்கம் மற்றும் இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், சிக்கல் தீர்க்கும் திறன். ஸோ இந்த தலைப்புகளில் இல்லை இந்த திறனை கொண்டவர்களுக்கு கணித நுண்ணறிவு அல்லது தர்க்க நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்கள். ஸோ அடுத்ததாக இடவியல் நுண்ணறிவு கொண்டவர்கள், அதே போல் அந்த இடவியல் நுண்ணறிவுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்க போகிறோம். தட் இஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இடவியல் நுண்ணறிவுன்றது வீட்டில் பொருட்களை முறையாக அடுக்கி வைப்பது, அதே போல் சாலை வரைபடத்தை பார்த்து வழியை கண்டுபிடிப்பது, வீட்டை அலங்கரிக்கும் போது அந்த ஒத்திசைவான நிறத்தோட ஒத்திசைவான பொருட்களோடு அலங்காரம் செய்வது. அடுத்து இடம், வடிவம், காட்சி, கற்பனை செய்யும் திறனை கொண்டவர்கள். இதில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிட கலைஞர்கள், ஓவியர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் விமானிகள். இவங்களுக்கெல்லாம் அந்த இடவியல் நுண்ணறிவுன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இசை நுண்ணறிவு அல்லது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வேலை செய்யும்போது பாடலுடன் ஹம்மிங் செய்வது, குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவது, சினிமா பாடலின் சுருதியை அடையாளம் காண்பது. இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள். இவங்களுக்கெல்லாம் இசை நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசையை உணர்தல், உருவாக்குதல், நினைவில் கொள்ளுதல், இது எல்லாம் அதை சார்ந்த அம்சங்கள் தான். அடுத்து பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் இசை இயக்குநர்கள்லாம் இசை நுண்ணறிவு அதிகமுடையவர்கள். ஸோ அடுத்ததாக உடல் இயக்க நுண்ணறிவு அல்லது மோட்டார் எபிலிட்டி இன்டெலிஜென்ஸ். உடலை நயமாக கட்டுப்படுத்தி பயன்படுத்தும் திறன். பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த நடன கலைஞர்களுக்கும் இந்த நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுதான் கீழே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். விளையாட்டு வீரர்கள், நடன கலைஞர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள். இந்த தகுதியுடையவர்கள், அதாவது இந்த நுண்ணறிவு உடையவர்கள் மட்டுமல்லாமல் இந்த உடல் இயக்க நுண்ணறிவு சார்ந்த செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டைப்பந்து, கேரம் போன்ற விளையாட்டுகள் விளையாடுவதும், இருசக்கர வாகனங்கள், பொதுவாக வாகனங்கள் ஓட்டும் திறனை கொண்டவர்கள் பார்த்திங்கன்னா உடல் இயக்க நுண்ணறிவு கொண்டவர்கள் தான். அடுத்தது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது இடையின தொடர்பு நுண்ணறிவு உடையது. அதாவது ஒருவர் இன்னொருடன் தொடர்பு கொள்வதற்கான திறன் எல்லாரும் தொடர்பு கொள்வாங்க. ஆனால் இவர்களிடம் அந்த திறன் பேச்சு திறன் உடையவர்கள்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நல்லா கம்யூனிகேட் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் உடையவர்கள். அதாவது பிறரின் உணர்வுகளை உடனடியாக புரிந்து கொள்பவர்கள், நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருப்பவர்கள், ஆசிரியர்கள், சமூக பணியாளர்கள், தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்கள். அதிக நண்பர்களை பெற்றிருத்தல், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சமரசம் பேசுதல், குழு பணியில் அனைவரையும் ஒருங்கிணைத்தல். இந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடையின தொடர்பு அல்லது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சுய புரிதல் நுண்ணறிவு அல்லது தன்னைத்தானே புரிந்து கொள்கிற, தன்னைத்தானே சீர்தூக்கி பார்க்கிற நுண்ணறிவு உடையவர்கள். அதாவது தன்னுடைய பலங்கள், பலவீனங்களை உணர்தல், கோபம் வந்தால் அமைதியாக கட்டுப்படுத்துதல், தனக்கென இலக்கு வைத்து படிப்பது,
அதே போல் தனக்குள்ள எண்ணங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தும் திறனை உடையவர்கள் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்துவவாதிகள், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் உளவியலாளர்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த தன்னை பற்றிய புரிதல் அதிகம் உடையவர்கள். அதுதான் சுய புரிதலுக்கான இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய கார்னருடைய 8வது வகை நுண்ணறிவு என்ன அப்படின்னா இயற்கை நுண்ணறிவு. தோட்டத்தில் தாவரங்களை பராமரிப்பதும் பறவைகளின் குரல்களை அடையாளம் காண்பதும் மழை தரும் வானிலையை முன்கூட்டியே கணிக்கும் திறனை கொண்டவர்களும். இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் மட்டுமே ஒழிய இவங்க தான் அப்படின்னு சொல்லலை. ஸோ இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுகள். அடுத்து இயற்கையை உயிரினங்களை அடையாளம் கண்டு அவற்றுடன் தொடர்பு கொள்ளும் திறன் விவசாயிகள், உயிரியல் விஞ்ஞானிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RJ ஆன்லைன் அகாடமி.